மத்திய பாஜக அரசையும் அதற்கு எதிரான எதிர்க்கட்சிகளின் அரசியல் நகர்வுகளையும் தொடர்ச்சியாக விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். மேற்கு வங்கத்தில் இந்த முறை எப்படியாவது ஆட்சியை கைப்பற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சில தந்திரமான காரியங்களை நேற்றைய தினம் அமலாக்கத்துறை மூலமா வெஸ்ட் பெங்காலில் மேற்கொண்டாங்க. அந்த நடவடிக்கையை மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி அழகா முறியடிச்சுட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய அரசியலையும் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இன்னைக்கு நம்ம விரிவாக பேசுவோம். 2026 இந்த ஆண்டு 5 மாநில தேர்தல். அசாம், வெஸ்ட் பெங்கால், கேரளா, தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி 4 மாநிலம், ஒரு யூனியன் டெரிட்டரி உள்ளிட்ட இந்த 5 பகுதிகளுக்கு தேர்தல் நடக்க இருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். பீகாரில் ஆட்சியை கைப்பற்ற பாஜக ரொம்ப ஆவேசமாக அடுத்த ஒரு பிரகடனத்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, அடுத்து 2026 எங்கள் நோக்கம் தமிழ்நாடு மற்றும் வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் பிரதமர் மோடி தெளிவாக வெஸ்ட் பெங்கால் சொல்லி பேசினார். அப்போ அவங்க வெஸ்ட் பெங்காலுக்கு தங்களுடைய அரசியல் காய்களை நகர்த்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். நேற்று தினம் ஒரு முக்கியமான அரசியல் நிகழ்வு நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, அதாவது வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் இந்த முறை திரிணாமுல் காங்கிரஸுக்காக பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணக்கூடிய டீம் எதுனா ஐபேக்னு சொல்லக்கூடிய அந்த இந்தியன் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் கமிட்டி என்று சொல்லக்கூடிய பிரசாந்த் கிஷோர் தலைமையிலான அந்த அமைப்பு இன்னைக்கு அவர் பிரசாந்த் கிஷோர் வெளியேறிட்டதுனால மேற்கு வங்க பகுதியில் அதோடைய தலைமை அட்வைசராக யார் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதீப் ஜெயின் அப்படின்ற ஒருத்தர் தான் அதோட தலைமை அட்வைசராக இருக்கார். இப்போ அவருடைய வீடு மற்றும் அவருடைய அந்த அலுவலகங்களில் நேற்றைய தினம் அமலாக்கத்துறை ஒரு ரைடு நடத்தினாங்க. அந்த ரைடுக்கான காரணம் என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டவிரோதமாக நிலக்கரி கடத்தப்பட்டு அந்த கடத்தப்பட்ட அந்த நிலக்கரி மூலமாக ஈட்டிய பணத்தை சட்டவிரோத நடவடிக்கைகளை பயன்படுத்தப்படுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை யார் மீது அந்த குற்றச்சாட்டு பதியப்பட்டிருக்கு அப்படின்னா, அனூப் மாஜி அப்படிங்கிற ஒருத்தர் மீது அந்த வழக்கு பதியப்பட்டிருக்கு. அந்த அனூப் மாஜி இந்த ஐபாக் நிறுவனத்தோட கான்டாக்டில் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லி ஐபாக் நிறுவனத்தில் இந்த ரைடு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இந்த வழக்கு எப்போ பதியப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020 கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ ஏன் அந்த ரைடு அப்படின்ற கேள்வி நமக்கு புரிஞ்சுக்கலாம். வெளிப்படையாக அரசியல் நோக்கம் கொண்டது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்போ அரசியல் நோக்கோட நேற்றைய தினம் அமலாக்கத்துறை உள்ள வந்திருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த முறை ஐபேக் நிறுவனம் வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜிக்கு, அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் பார்ட்டிக்கு தேர்தல் வியூகத்தை வகுத்து கொடுக்க போகிறாங்க. 294 சட்டமன்ற தொகுதி கொண்ட வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறது இந்தியாவில் 2வது மிகப்பெரிய ஸ்டேட் அப்படின்னு பார்க்குறோம். அந்த ஸ்டேட்னுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி, அதாவது வெஸ்ட் பெங்காலினுடைய மம்தா பானர்ஜியினுடைய பார்ட்டியினுடைய தேர்தல் வியூகம் என்ன, குறிப்பாக எந்தெந்த தொகுதிக்கு யார் தேர்தல் வேட்பாளர்கள் அப்படிங்கிற அந்த குறிப்பிட்ட சில தகவல்கள் எல்லாமே ஐபேக் நிறுவனத்திட்ட இருந்திருக்கு. இந்த விஷயத்தை கைப்பற்றுவதற்காக தான் நேற்று தினம் அமலாக்கத்துறை இந்த பிஎம்எல்ஏ விஷயத்தை சொல்லி உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அவங்க ஆவணத்தை கைப்பற்றும் போது உடனடியாக மம்தா பானர்ஜி என்ன பண்ணிருக்காங்க, தன்னோட படையை கூட்டு போயிருக்காங்க. மம்தா பானர்ஜி மாநில முதல்வர், பிறகு சம்பந்தப்பட்ட கட்சியுடைய மற்ற முக்கிய நிர்வாகிகள், பிறகு மாநில காவல்துறை உள்ளிட்ட எல்லாரையும் அப்படியே ஒரு பெரிய படைசூழ இந்த ரைடு நடந்த இடத்துல போயிட்டு அமலாக்கத்துறை கைப்பற்றுவதற்காக வச்சிருந்த சில ஆவணங்கள் மற்றும் கோப்புகள், மற்ற சில ஹார்ட் டிஸ்க் இதில் உள்ளிட்ட சில விஷயங்கள் எல்லாத்தையும் கைப்பற்றிக்கிட்டு அவங்க அங்கிருந்து வெளியேறிட்டாங்க. இந்த தேர்தல் எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக ஒரு மோசமான நாகரிகமற்ற ஜனநாயக படுகொலையை இந்த பாஜக செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவங்க முன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் வெஸ்ட் பெங்காலில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. அமலாக்கத்துறைக்கு எதிராகவும் பாஜகவுக்கு எதிராகவும் ஒரு பெரிய போராட்டம். அந்த போராட்டத்தில் ரொம்ப ஆவேசமாக பேசுகிறாங்க. ஏன் இது போன்ற ரைடுகள் அங்கே இருக்கக்கூடிய மாநில பாஜகவோட தலைமை அலுவலகத்தில் நடத்தப்பட மாட்டேங்குது, அங்கே எந்த விதமான ஆவணங்களும் இல்லையா அப்படின்ற மாதிரியான சில கேள்விகளை எழுப்புறாங்க. எழுப்பிட்டு ரொம்ப அழகாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய அந்த தேர்தல் அந்த ஸ்ட்ராட்டஜி, அவருடைய தேர்தல் விற்பனை முறை இருக்குது பார்த்தீங்களா, அதை அழகாக விமர்சனம் பண்ணுறாங்க. ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும், பாஜகங்கிறது ஒரு வெல் ஆயில்டு, அதாவது எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன சூத்திரத்தை வகுக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க எக்ஸ்பர்ட். அந்த எக்ஸ்பர்ட் யார் அப்படின்னா அமித்ஷா அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். அமித்ஷா முக்கியமான 3 விஷயத்தை தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணுவார். அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பயம். அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியை கைப்பற்றணும், அங்கே மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநில கட்சிக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தணுங்கிறது ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது அதிகாரத்தை பயன்படுத்தணும். அதிகாரங்கிறது சிபிஐ, இடி, ஐடி உள்ளிட்ட பல்வேறு விசாரணை அமைப்புகளை அவங்களுக்கு எதிராக பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயம், அதிகாரத்தை பயன்படுத்துறது. 3வது என்னன்னா ஆவணங்களை கைப்பற்றுறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இந்த மாதிரியான பயம், அதிகாரம், பிறகு இந்த கோப்புகள், இந்த ஆவணங்கள் எல்லாத்தையும் கைப்பற்றுவது, இது 3த்தையும் கைப்பற்றதன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய மாநில அரசையும் அந்த அரசை வழிநிறுத்தக்கூடிய அந்த அரசனுடைய முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்களையும் வீழ்த்த முடியும் அப்படிங்கிறது அவங்களோட வியூகமாக இருக்குது. இதை தான் நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்துருக்கோம். இன்றைக்கி விருப்பமே இல்லாட்டி கூட அதிமுக ஏன் பாஜகவோட பயணப்படுது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். அந்த 3த்தையும் இங்கே பொருத்தி பார்த்தா அது அப்படியே கரெக்டாக பொருந்தும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரியான வியூகத்தை அமித்ஷா அவர்கள் எல்லா இடத்துலையும் ஒரு முக்கியமான தன்னோட தேர்தல் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்திட்டு இருக்காரு. அந்த மாதிரி தான் இன்றைக்கி இந்த இடி அமைச்சு இந்த மாதிரி முக்கியமான சில ஆவணங்களை, எங்களுடைய தேர்தல் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கைப்பற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்தளவுக்கு அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அப்படி ஒரு போராட்டத்தை இடிக்கு எதிராகவும் பாஜக எதிராகவும் நேற்று தினம் அவங்க செஞ்சுருந்தாங்க. வெஸ்ட் பெங்கால் அரசியலை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, 2014 இந்தியாவில் ஆட்சியை மோடி கைப்பற்றாரு. கைப்பற்றிய பிறகு
கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் 2016 வெஸ்ட் பெங்கால்ல எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, பாஜக சட்டமன்றத்தில தங்களோட அக்கவுண்ட்ஸ் ஓப்பன் பண்றாங்க. 6 எம்எல்ஏவோ, 7 எம்எல்ஏவோ அன்றைக்கு 200க்கும் மேல திரிணாமுல் காங்கிரஸோட எம்எல்ஏக்கள். மீதி வந்து 77 எம்எல்ஏக்கள். 77 எம்எல்ஏ யாருன்னு பார்த்தீங்கன்னா, இடதுசாரிகள். சிபிஎம் வந்து ரொம்ப வலுவா வச்சு 25 வருஷம் ஆட்சியில் இருந்த ஜோதிபாஸ் தலைமையிலான ஒரு மிகப்பெரிய ஒரு இடதுசாரி ஆட்சியை கொடுத்த அந்த சிபிஎம் பார்ட்டிக்கு வந்து 77 எம்எல்ஏக்கள் எப்ப இருந்தாங்க? 2016ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2021 சட்டமன்ற தேர்தல் நடக்குது. அப்ப இந்த 77 இருக்கு பார்த்தீங்களா, அதாவது மம்தாக்கு வந்து ஒரு சின்ன வித்தியாசம். 200+ அப்படிங்கிறத அவங்க அப்படியே மெயின்டெயின் பண்றாங்க. ஆனா இடதுசாரிகிட்ட இருந்த 77 எம்எல்ஏ அப்படிங்கிறது அப்படியே அங்க ஷிஃப்ட் ஆயிடுச்சு. பாஜகவுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. பாஜக கிட்ட இருந்த அந்த நம்பர்ஸ் வந்து இங்க ஷிஃப்ட் ஆகல. மேபி 1 ஆர் 2 எம்எல்ஏவோட சிபிஎம் உடைய பார்ட்டிஸ் வந்து அவங்களுடைய எண்ணிக்கைங்கிறது அதோட முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து ரொம்ப அழகா எதிர்க்கட்சின்ற அந்தஸ்தை 2021 சட்டமன்ற தேர்தலில் பாஜக அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஸோ அது அவங்களே எதிர்பார்க்காத ஒரு அச்சீவ்மெண்ட்டா அல்லது பிளான் பண்ணி தான் அடிச்சாங்களாங்கிறது தெரியல. ஸோ இந்த முறை சரியா பிளான் பண்ணி அடிச்சா வெஸ்ட் பெங்கால்ல ஆட்சியை கைப்பற்றிடலாம் அப்படின்ற ஒரு கணக்கோட தான் அவங்க வராங்க. ஸோ அதை நோக்கி தான் இந்த அரசியல் காய்களை நகர்த்துறாங்க. நேற்று தினம் எப்படியோ மம்தா பானர்ஜி அந்த விஷயத்தை முறியடிச்சிட்டாங்க. முறியடிச்சுட்டு பாஜகவும் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். ஸோ அடுத்த கட்டமாக இந்த சப்ஜெக்ட் எத்தனை நோக்கி நகருது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். என்ன அப்படின்னா, பாஜக அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லையும் ஒரே மாதிரியான தேர்தல் உறுப்பினர் தான். யாருன்னா அமித்ஷா மட்டும் தான். அவர் தான் வந்து எல்லா ஒரு மாநிலத்திலையும் இல்லை இந்திய அளவிலான தேர்தலும் சரி, எப்படி ஸ்ட்ராட்டஜி அமைக்கணும், யாரோட கூட்டணி வைக்கணும், என்னென்ன கணக்குகளை செய்யணும், எப்படி விசாரணை அமைப்புகளை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவர் தான் முடிவு செய்கிறார். ஆனால் அதால் பாதிக்கப்பட்ட நபர்கள் ஒரு புள்ளியில் இணையிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது இப்போ இந்தியா அலையன்ஸ்னு சொல்லி நம்ம மக்களவைத் தேர்தல் இருந்தது நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் நடந்த பல்வேறு மாநில தேர்தல், அது ஜம்மு காஷ்மீர் தேர்தலாக இருக்கட்டும், மகாராஷ்டிரா தேர்தலோ, டெல்லி தேர்தலோ, பீகார் தேர்தலோ, இது போன்ற தேர்தலில் எதிர்க்கட்சிகள்கிட்ட ஒற்றுமை இல்லாமல் போகக்கூடிய விஷயம் வந்து ஒரு சீரியஸான விஷயமா நம்ம பார்க்குறோம். ஸோ வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு எதிராக தனிப்பட்ட முறையில் தான் வந்து இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் போராடிட்டு இருக்கு. பாஜகவில் பாதிக்கப்படக்கூடியவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை இன்மை அப்படிங்கிறது பாஜக ஒரு கூடுதல் அட்வான்டேஜாக இருக்குது. இது எல்லா ஸ்டேட்லையும் அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு யுக்தியாக இருக்குது. தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி அப்படிங்கிற அந்த இந்தியா அலையன்ஸ் அப்படிங்கிறது அது கொஞ்சம் உறுதியாக இருக்குது. சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் அது பெரிய லெவலில் கூட்டணி உடைக்கக்கூடிய இடத்துக்கு நகரில் அப்படின்னு பார்க்குறோம். பட் வந்து இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா பாஜக எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய பிராந்திய கட்சிகள்கிட்ட இருக்கிற ஒற்றுமை அப்படிங்கிறது கடந்த ஒரு ஆண்டுகளாக 1.5 ஆண்டுகளாகவே சிதறி போயிடுச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். அது பாஜக ரொம்ப அழகாக பயன்படுத்திட்டு இந்த அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க. ஏற்கனவே வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் செய்யக்கூடிய அந்த எஸ்ஐஆர் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், அல்லது எலெக்ஷன் கமிஷன் அங்கே செய்யக்கூடிய வரம்பு மீறிய நடவடிக்கையாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை தான் ஏற்படுத்தியிருக்கு நம்ம பார்த்துருக்கோம். அதாவது எலெக்ஷன் கமிஷன் மாநில ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு பேரல் கவர்மெண்ட்டை ரன் பண்ணுற மாதிரியான சில பேட்டர்ன்ஸ் இருக்குது. ரொம்ப எஸ்ஐஆர் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர் செய்யாமல் தனிப்பட்ட முறையில் அவுட் சோர்சிங் பண்ணுறாங்க. யாரும் என்ஜிஓஸ், ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் வந்து அதில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக சில உத்தரவுகளை வந்து பிறப்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான சில முக்கியமான சார்ஜஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு மம்தா பானர்ஜி சுப்ரீம் கோர்ட்டில் கூட ஒரு வழக்காடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கவனிக்கிறோம். ஸோ எனிவே இந்த முறை வெஸ்ட் பெங்கால் பாலிடிக்ஸ்ங்கிறது பாஜக ரொம்ப முக்கியமானது. அவங்க ரேடாரில் இந்த வர இருக்கக்கூடிய 5 மாநில தேர்தலில் தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறது அவங்களோட நோக்கமாக இருக்குது. எப்படியாவது வெஸ்ட் பெங்கால் ஆளும் கட்சியாக மாறணும், தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் சட்டமன்றத்தில் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. அதை நோக்கி அவங்களோட அரசியல் நகர்ந்து வந்துட்டு இருக்கு. எப்படி அதை அச்சீவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். எதிர்க்கட்சிகிட்ட ஒற்றுமை இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இன்னமும் கொஞ்சம் கவனம் கொள்ள வேண்டியது இருக்குது. காரணம் என்னென்னா, இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா பொங்கல் காலகட்டமாக இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாரும் கவனம் பெறக்கூடிய ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படம் மற்றும் பராசக்தி படத்தினுடைய அந்த சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கல, அதில் சில பாலிடிக்ஸ் நடக்குது, சென்சார் போர்டுக்கு பின்னாடி பாஜக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படக்கூடிய விஷயமா இருக்குது. அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட நடிகர், அதை விஜய் வந்து அவரோட படம் என்ன, அவர் கடைசி படம், அரசியல் தலைவரும் ஆகிட்டார். ஸோ அவர் வந்து பேசியிருக்கணும், பேசாமல் இருக்கிறது அப்படிங்கிறது அவருடைய பலவீனத்தை காட்டுது. அந்த பலவீனத்தை அவருக்கு எதிராக அரசியல் செய்யக்கூடிய ஆளும் கட்சி வந்து அந்த பலவீனத்தை அவங்க பயன்படுத்தியிருக்கலாம். அதாவது அது மூலமாக என்ன சொல்ல வரும் அப்படின்னா, அவங்க வந்து ஜனநாயகன் படத்துக்கும் அந்த பராசக்தி படத்துக்குமான சென்சார் சர்டிஃபிகேட் தராத அந்த அரசியல் நடவடிக்கை கண்டிச்சிருக்கலாம். ஏன்னா அது வந்து அது கருத்து சுதந்திரத்தை என்ஷூர் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். குறிப்பாக இடதுசாரிகள் பேசியிருக்கலாம். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இடதுசாரிகள், விசிக போன்றவங்களை அது கரெக்டாக பேசியிருந்திருக்கலாம். ஏன்னா வந்து கருத்து சுதந்திரங்கிறது எல்லாத்துக்குமானது தானே. அவர் வந்து யாருக்கு எதிராக அரசியல் செய்கிறாரு கூட செகண்டரி. ஆனால் அந்த கருத்து சுதந்திரம் என்ஷூர் பண்ணக்கூடிய விஷயத்தை செஞ்சிருக்கலாம். ஏன்னா ஒரே நேரத்தில் 2 படமே அந்த இஷ்யூ சந்திச்சுனாங்க. பராசக்தி படமும் சந்திச்சாங்க, இந்த படமும் சந்திச்சாங்க. ஸோ வந்து கருத்து சுதந்திரத்துக்காக பேசியிருக்கலாம். ஏன்னா கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையில் பராசக்தி படம் வந்து ஃபஸ்ட்டு பராசக்தி படம் வரும்போதே அதுக்கு பல எதிர்ப்பு இருந்தது அந்த அன்றைய காலகட்டத்திலே. ஸோ வந்து அப்போ அதை டிஎம்கே தான் அந்த அரசியலை செஞ்சாங்க. ஸோ அப்படி இருக்கிற டிஎம்கே வந்து இந்த இடத்துல வந்து ஜனநாயகனுக்கும் குரல் கொடுத்து விஜயினுடைய பலவீனத்தை அவங்களும் ஒரு தங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாற்றிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அவங்க அதை செஞ்சிருக்கலாம். பட் செய்யாமல் இருந்தது என்னவோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த இடத்துல ஒரு மிஸ் பண்ணிட்டாங்க, அந்த ஒரு பாலிடிக்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. வரும் நாட்களில் பாஜகவுக்கு எதிரான எந்த ஒரு துருப்பு சீட்டையும் எதிர்க்கட்சிகள் மிஸ் பண்ணிடக்கூடாது. சரியான அந்த அரசியலை கரெக்டாக எடுத்து முன்னெடுத்து கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி தனித்து போராடுறது, ஒவ்வொரு ஸ்டேட்லையும் தனித்து போராடுறது அப்படின்னு இல்லாமல் ஒரு அக்குமுலேட்டர் எல்லாரும் ஒரு புள்ளியில் இணைஞ்சு போராடுவது அப்படிங்கிறது போராட்டத்திலே அது அப்படி ஒரு போராட்டத்துக்காக ஒருங்கிணைகிறது அப்படிங்கிறது உண்மையிலே பாஜகவுக்கு ஒரு பெரிய செட்பேக் அமையும். அதை நோக்கி இந்த அரசியலை
இந்திய அரசியலும் சரி, தமிழக அரசியலும் சரி எல்லாருமே கொண்டு போகிறாங்களா, எதிர்க்கட்சிகள் கொண்டு போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி.